ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்ப்போம். அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை பார்ப்போம். இன்று 6/8/2024 ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி த்விதியை திதி இரவு 8:05 வரை. அதன் பிறகு திருதியை. நட்சத்திரம் மகம் மாலை 6:42 வரை. அதன் பிறகு பூர நட்சத்திரம், சித்தயோகம். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் வருகின்றன. இன்று சந்திரன் இவங்க இந்த மேஷராசிக்கு 5வது வீட்டில் இருக்குது. 5ஆம் வீடுங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதில் பார்த்திங்கன்னா 5ல் சந்திரன் வரும்போது கொஞ்சம் மனசு வேவரிங்கில் இருக்கும். அதாவது 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் போது பூர்வ புண்ணியத்தோட கனெக்டான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு வந்து வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். வாயு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஹார்ட்டில் வலிக்கும், வயிற்றில் வலிக்கும், இந்த மாதிரியான சின்ன சின்ன வலிகளை நீங்கள் பொறுத்திருந்தால் ஆகணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காரியம் வந்து இன்றைக்கி ரொம்ப வீரியமாக போய் நீ முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது. காரியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அதாவது சரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இன்றைக்கி இருக்காது. அஸ்வினி நட்சத்திரங்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செலவு கொஞ்சம் வீண் செலவு வரும் சார். அந்த வீண் செலவை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சிக்கனமாக இருக்கலாம், இல்லை செலவே பண்ணாமல் இருக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்கள் 4 பாதம் இதில் வருது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்கலக்கம் ஏதோ ஒன்று. நம்ம இன்றைக்கி வந்து வண்டி ஓட்டும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அல்லது வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கூட அந்த ஆசிரியர்கள் வந்து இன்றைக்கி ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீண் மனக்கலக்கம். தேவையில்லாத கலக்கம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கலக்கங்கள் கொஞ்சம் வரும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நீங்கள் என்னமோ பண்ணியிருப்பீங்க நல்லதாக, அதை வந்து அவங்களே கூப்பிட்டு சூப்பர் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரமே வந்து கோபக்கார நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நல்ல நட்சத்திரம் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும். அது நியாயமான கோபமாக தான் இருக்கும். மேஷராசிக்காரங்களே பொதுவாக பார்த்திங்கன்னா எதிலும் அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ராசி கட்டத்திலேயே முதல்ல வர்றதுனாலேயும் ஒன்றுமே தெரியல. அந்த மேஷராசிக்காரர்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப அருமையாக எல்லா விஷயங்களையும் பண்ணி முடிப்பாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து குருவும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்குது. அது வந்து குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நல்ல அருமையான நல்ல நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் வந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் வரும். ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும் வரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வரும். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து சந்திரனோட சஞ்சாரம் வந்து இவங்க ராசிலேருந்து 4ஆம் வீட்டில் இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குனு யாரையும் இன்றைக்கி நம்ப மாட்டேங்க. ஏதோ ஒரு சந்தேகம், இது வந்து இவங்களை நம்பலாமா, இந்த அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற தேவையில்லாத சந்தேகங்கள் வரலாம். அதுவும் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை எண்ணுவாங்க மறுபடியும் எண்ணுவாங்க. அப்படி அவங்க வரிசையில் நிற்கிறவங்க கடுப்பாக, என்ன சார் ஒரு 10,000 எத்தனை தடவை எண்ணிங்க, அவங்களுக்கு தெரியும் எத்தனை நோட்டு மிஸ் ஆகுதுங்கிறது. அதனாலேயே நம்ம தெரியல இன்றைக்கி அந்த அவநம்பிக்கை இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த டூரு அது மாதிரி போகிறவங்க யாராவது இன்றைக்கி இருந்தாங்கன்னா இந்த தண்ணீர் அந்த நதியிலையோ கடல்லையோ பார்த்திங்கன்னா உடனே இறங்கிடாதீங்க. ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி ஜல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி வரலாம். அதுமாதிரி அதாவது வெளி உறவு இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ரிலேஷன்ஸ், லாங் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி. அது வந்து இன்றியமையாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது இது மாதிரி தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து விடுவார். நமக்கு கையில் இருக்க காசு கரையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரங்களுக்கு இன்றைக்கி காரியங்கள் சாதனையாக நடக்க போகிறது. யாரோ சில உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கம்பெனியில் உங்களுக்கு செய்யவே முடியாது, இந்த வேலையை வந்து யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை எடுத்து இன்றைக்கி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர் நண்பர் வருகையால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாளாக இருக்க போகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்காரங்களை பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்லணும் சார்.
இவங்க பார்த்தீங்கன்னா சுத்தத்துக்கு பேர் போனவர்கள். க்ளீனாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். தன்னுடைய உடலையும் சரி, தன் சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களையும் சரி, அவ்வளோ க்ளீனாக பார்த்துக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து சந்திரன் 3ஆம் இடத்துல இன்றைக்கி சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் என்ன ஆகும்னா பெண்களால் அனுகூலம். வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட இருக்க சகோதரிகள், வேலை செய்கிற சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நல்ல உதவிகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் வந்து பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பாராட்டு இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரும். அதே சமயம் சில பேருக்கு வந்து கடைக்கன்னிக்கு இப்போ இது மாதிரி ஷாப்பிங் போயிட்டு நல்ல துணி வாங்குறது, நகை வாங்குறது, இது மாதிரி பொழுது வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போகிறது. இல்லை சார் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆச்சு அப்படி நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் போகணும், மங்களவாரம்னு பேர். சில பேர் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஒதுக்கிடுவாங்க, கிடையவே கிடையாது. அந்த நார்த் சைட்லலாம் போனீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை தான் இந்த மங்கள்வார்னு அவங்க ரொம்பவும் பிரபலமாக இதை கொண்டாடுவாங்க. அதனால் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை போனால் எந்த ஷாப்பிங் இது சென்டராக இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இன்றைக்கி போகிறதுக்கு ரொம்ப அருமையான நல்ல நாள். இனி மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. காலையில் ஏஞ்சதுலேருந்து என்ன தெரியல, ஒரு மனசு வந்து நல்ல சந்தோஷத்தில் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி பேச்சை வந்து அளந்து பேசணும். அளந்து பேசணும்னா அனாவசியமாக பேசக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, ஹார்டாக பேசிடக்கூடாது. பேச்சால் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கவங்களுக்கு இந்த ராசியில் இன்றைக்கி வந்து தேவையில்லாத உங்களுக்கு அலைச்சல்லாம் இருக்கும். ஒரு விஷயம் இருக்கும், அதற்காக நீங்கள் மெனக்கெட்டு போவீங்க, ஆனால் அது சக்ஸஸ் ஆகாது. வெளியில் சுற்றுவீங்க, வெளியில் சுற்றும்போது பார்த்திங்கன்னா அன்டைம் மீல்ஸ் வந்து டயத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ரொம்பவும் சுத்தலில் விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு சோதனையான நாள் இன்றைக்கி. அதாவது ஒரு ராசியிலேயே 3 நட்சத்திரம் வரும்போதும் அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் வித்தியாசமாக நடக்கும். அதனால் பொதுப்படையாக அந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது சரியாக நடக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. நட்சத்திர வயசாக பார்க்கும்போது இந்த மாதிரி தனித்தனியான பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இன்றைய தினம் மிக அருமையான நல்ல நாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா சந்திரன். அவர் வந்து இவங்களுக்கு இன்றைக்கி 2ஆம் இடத்துல இருக்கார், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அப்படி பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக பேசுவாங்க, பேச்சால் சாதிப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை முடியல அப்படின்னா இன்றைக்கி போய் அதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக நடந்துடும். ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் தேவையில்லாத மனசஞ்சலங்கள், மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல அதில் 2ஆம் இடம் வந்து ராசிக்கு 2 வந்து தனம், குடும்பம், வாக்கு. அதனால் அந்த வாக்கு ஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்காரும்போது ஒரு சிலருக்கு வந்து குழப்பங்கள் வரலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இன்றைக்கி கொஞ்சம் தலை தூக்கும். தலைவலியாக இருக்கலாம், ஒத்த தலைவலியாக இருக்கலாம், இல்லை முடி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து தலைவலி சம்மந்தமாக தலை சம்மந்தமான பிரச்சனைகளுக்காக இவங்க வந்து மருத்துவமனை போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தூரதேசத்துலேருந்து நல்ல அருமையான செய்திகள் வரப்போகுது. இவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த நல்ல செய்தி நிச்சயமாக இவங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரப்போகிறது. ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதமும் இதில் இருக்குது. ரொம்ப அமோகமான நல்ல நாள். இவங்க நினச்சது நினைக்காது எல்லாமே நல்லா நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி கடகராசிக்கு இருக்க போகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான குணம் உண்டு. என்னென்னு கேட்டால் மனோ தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போல்டான எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கும். யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க. பார்க்குறவங்க கூட இவங்க வந்து ரொம்ப தலகனவங்க பிடிச்ச போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான நல்ல மனிதர்கள். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திரன் அவங்க ராசியிலே இருக்குது. அவங்க ராசியிலே பார்த்திங்கன்னா சந்திரனும் இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அழகுணர்ச்சி ஜாஸ்தியாகும். தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுல இன்றைக்கி ரொம்ப மும்முரம் காட்டுவாங்க. அந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் இன்றைக்கி புதுசாக வாங்குவாங்க. இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து புதுசாக எதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. ஏன்னா ஜென்மத்திலேயே அதாவது உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழப்பங்கள் வரும், சரியான முடிவு எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் முயற்சிகளை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்து தள்ளி போட முடியுமான்னு பாருங்கள். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நாள் சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா அலுவலகத்துலேயோ அல்லது வீட்லேயோ பெண்களோட தேவையில்லாத விவாதங்கள் வந்து அது சண்டையாக மாறத்துக்கு உண்டான வகைகள் இருக்குது. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா பேச்சை வந்து இன்றைக்கி பெண்களோட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ராசி அந்த நட்சத்திரத்தெலாம் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து புதிய நட்பு, நல்ல அருமையான நட்பு கிடைக்கும். அந்த நட்பை வந்து சரியான நட்பு தானா,
சேரலாமா நடத்தலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் இன்றைக்கி முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்மத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மற்றபடி சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் பெற்றவர்கள். யாரோ அவங்க வீட்டில் வந்து விஷ்ணு பூஜை பண்ணியிருந்து சஹஸ்ரநாமம் படித்து ஏகாதசி விரதம் இருந்து அந்த மாதிரி பெரிய பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. கன்னிராசியில் ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அவங்க ராசியிலே கேதுவும் இருக்குது. அவங்களுக்கு இந்த கேதுவால் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும். சரும நோய்கள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதைப்படுத்தணும். ஆனால் இந்த அமைப்பு வந்து நாங்கள் சர்பதோஷம்னு சொல்லுவோம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. விருந்து உபசாரணம் அப்படி இப்படி போயிட்டு ஜாலியாக இருப்பீங்க. ஏதாவது வெளியில் போய் ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரி சினிமா ட்ராமா பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி ரொம்ப அருமையாக பொழுது போகிறது. ஆனால் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீ நல்ல அருமையான நல்ல சுப செய்திகள் வரப்போகிறதே. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களை விட ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்தி வரும், புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்தி வரும். இவங்களுக்கு கல்வி மேல்நாட்டுக்கு போகக்கூடிய மேல்நாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி இந்த நாளில் வந்து ரொம்ப அருமையான நல்ல சுப செய்திகள் வந்து சேரும். இது சித்திர நட்சத்திரக்காரர்கள் முதல் 2 பாதத்தில் இருக்கவங்களுக்கு மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி எப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இவங்களுடைய நட்சத்திரம் போகிறதுனால மன மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும். அதை வந்து ரொம்ப நல்லா அருமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி. இந்த துளாராசிக்காரர்கள் நீதி நேர்மை நியாயம்னு பேசக்கூடியவங்க, அது பிரகாரம் நடக்கக்கூடியவங்க, தப்பாகவே நடக்க மாட்டாங்க. நல்ல கேரக்டரோட நல்ல மக்கள். இந்த ராசியில் பிறக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அருமையான ஒரு என்ன சொல்கிறது நீதிபதிகளாகவும் ஒரு நல்ல வக்கீலாகவும் அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11ஆம் இடத்துல சந்திரன் 11ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தன லாபம் இருக்க போகிறது. 11ஆம் வீட்லேயும் 3, 6, 11 இந்த 3 இடத்துலையும் சந்திரனும் சூரியனும் சஞ்சரிக்கும் போது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரும். இன்றைக்கி வந்து பண வரவு ரொம்ப கூடுதலாக இருக்கும். சுகம்னு பார்த்திங்கன்னா பயண சுகம். எனக்கு ஜேர்னி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அழகாக உட்காரத்துக்கு இடம் கிடைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பெல்லாம் கிடைக்கும். அது வெளியிலேருந்து இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் இன்றைக்கி வீடு வந்து சேருவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகிறது. சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும் இருக்குது. அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கலமாக இருக்க வேண்டிய நாள். இல்லை வீணாக செலவு பண்ணிவிட்டு உட்காந்து கணக்கு பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவீங்க. விசாக நட்சத்திரம் 1, 2, 3, 4 3 பாதமும் இதில் வரும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் பக்கத்தில் லேண்டில் இருக்கவங்க, ஆஃபீஸில் இருக்கவங்க இவங்களோடலாம் தேவையில்லாத பிரச்சனை இல்லை. ஒரு லைக் அரசியல் சினிமா இதுக்காகலாம் நீங்கள் வீண் விவாதம் பண்ணி அவங்களோட சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ள கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடியும். அதனால் இந்த மாதிரி அன்னெசரி டாக்ஸை வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள் சார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா தேள். அந்த தேள் வந்து இவங்க எல்லாருமே மக்கள் என்ன நினச்சிருக்காங்க, தேள் மாதிரி கொட்டுவாங்க அப்படிலாம் கிடையாது. கட்டண்டடாக பேசுவாங்க. செய்கிறேன்னா செய்வாங்க, செய்ய முடியாது அப்படின்னு செய்ய மாட்டாங்க. தரேன்னா தந்துடுவாங்க. அது மாதிரி அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக அவங்களும் கீப்பப் பண்ணுவாங்க, மற்றவங்களும் கீப்பப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஒரு தப்பு சார், நியாயம் தானே, கரெக்டான ஒரு குணம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. சந்திரனோட சஞ்சாரம் 10ல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். இந்த வேலையிலேயே நம்ம தொடர்ந்து இருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அமௌண்ட்டை அதாவது இன்னும் நிறைய கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைக்கி இவங்களுக்கு வரும். விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து இந்த அதிகாரிகளோட மேலதிகாரிகளோட இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸை இன்றைக்கி அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. மேலதிகாரிகள்லாம் கொஞ்சம் மேலே அதாவது டாப் பொசிஷனில் இருக்கவங்கள வந்து நம்ம பேசக்கூடாது சார். அப்படியே இருந்தாலும் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணவே கூடாது. அதனால் தயவுசெய்து இன்றைக்கி அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் 4 பாதம் இதில் தான் வருது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ யார்ட்டையோ ஏதாவது ஹெல்ப் கேட்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு செய்யாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம், அதை தட்டி கழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு கோபமோ இல்லை வீண் மனஸ்தாபமோ வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது.
கேட்ட நட்சத்திரம் 4 பாதமும் இதில் இருக்குது. இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் இருக்குது. எப்படின்னா இவங்க என்ன நினச்சாலும், என்ன வந்து ஒரு காரியத்தில் இன்றைக்கி ஈடுபட்டாலும் காரிய வெற்றி இருக்குது, சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி போய் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது இன்றைக்கி ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. ஸோ கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கோட்டை கட்டி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் இன்றைக்கி சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் வில் அம்பு, அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா வில் அம்பு, அது மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். இந்த தனுசு ராசி வந்து உபயராசின்னு சொல்லுவோம் நாங்கள். உபயராசினா என்ன சார் அப்படின்னா இவங்களால் வந்து ஓடி ஆடியும் வேலை செய்ய முடியும், உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி 9ஆம் இடத்துல சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யாருக்கோ எதுக்கோ பயப்படுறீங்க. இது அந்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. எதுக்காக பயப்படுறீங்கன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த வார்த்தை, அந்த கொடுத்துட்ட வார்த்தை கட்டுப்பட்டு இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சியில் மாட்டலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நன்றிக்கடன், அந்த கடன், செய் நன்றிக்கடன்லாம் வேண்டாம் சார். அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனையில் போய் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதுக்காக இன்றைக்கி நீங்கள் மெடிக்கல் செக்கப் போகிற மாதிரி இருக்கும். மூல நட்சத்திரம் 4 பாதத்திலையும் உள்ளவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரங்கள் இந்த கடகடன்னு பேசிடுவாங்க. அந்த பேசுகிறனுடைய எஃபெக்ட் வந்து இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவ்வளோ கத்தி பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. புராண நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவங்களால் நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும். இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களாலே இன்றைக்கி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து சேரலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சார் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எந்த காரியத்துக்கு போனாங்கனாலும் இன்றைக்கி சக்ஸஸ் அதிகமாக. இன்றைக்கி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக அதுக்குண்டான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. செய்தொழில் வியாபாரத்திலேயும் நல்ல லாபம் கிடைக்க போகிறது, உத்தியோகத்திலேயும் நல்ல பேர் கிடைக்க போகிறது. ஆக பார்த்தா இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம் மொத்தமாகவும் 4 பாதம் இருக்குது, அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டமன்னொடனே இது இன்னும் கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க. இது அப்படி கிடையாது சார். 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குழப்பங்களை தரும், மறதியை தரலாம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய அஸ் யூஷுவல் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெளியவே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே கது சாத்திட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதான் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஒர்க்கு என்னவோ நார்மல் ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ஓட்டுற நபராக இருக்கலாம். ஐயோ நீங்கள் சந்திராஷ்டமம் வண்டி எடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் தயவுசெய்து இந்த சந்திராஷ்டமங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதைலாம் தர வேண்டியதில்லை. ஆஸ் யூஷுவல் உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க. தெய்வ சிந்தனை, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க இந்த மாதிரி மகர ராசியில் இருக்கவங்க ராம் 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 ராம ஜபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். கொஞ்சம் லேடிஸாக இருக்கவங்க சக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி, அந்த மாதிரி தெய்வ சிந்தனையோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஆனால் இன்றைக்கி வந்து விஷ பயம், அதாவது ஏதாவது ஒரு பூச்சி கடித்த மாதிரியோ இல்லை ஒரு சாப்பாட்டில் ஏதோ கலந்துருச்சோ அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு கெட்டு போச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்றைக்கி சில பேருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வரலாம். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து செய்தி வரும். வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, பாஸ்போர்ட் விசாங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நல்ல செய்தி இன்றைக்கி நிச்சயமாக வரப்போகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாபம் சம்பாதிக்கணும், செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் சம்பாதிக்கணும், மேலும் மேலும் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இசை ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட எல்லா இதுலேயும் இவங்க கலந்துப்பாங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி தூரதேசத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. ஃபாரின் போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, பாஸ்போர்ட் விசான்னுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், பேங்க் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்குண்டான நல்ல செய்தி, இந்த மாதிரியான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிறது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு லாபச் செயல்களை நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களே பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஏர்னிங்கில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செய்தொழில் வியாபாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதனால் என்னென்ன லாபங்களை கூட்டி, அதாவது அது செய்கிற இடமா இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதுக்கான சம்பந்தப்பட்ட செயல்களில் இன்றைக்கி ஈடுபடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம், இவங்களுக்கு வந்து இன்றைக்கி இசை ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஏதாவது மியூசிக்கல் காம்படிஷனில் கலந்துக்கிறது, இசை கற்றுக்கணுங்கிறது நினைக்கிறது, இசை கருவிகள் கற்றுக்கணும்னு நினைக்கிறது, அதுக்குண்டான நல்ல வழிவகைகளை இன்றைக்கி தெரிய போகிறது. ஆக மொத்தம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சாப்பாடு தூக்கம் எல்லாம் அருமையாக நல்லாயிருக்கும். அதே சமயம் 7ஆம் இடம்ங்கிறது ராசிக்கு 7ஆம் இடம் வந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்தாலும் சரி, அது வந்து களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்தில் வந்து சந்திரன் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கை துணை, உங்களுடைய வாழ்க்கை துணை யார் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கக்கூடிய, கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஒரு சிலர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கு உண்டான நல்ல செய்திகள் திரும்பி வந்து சேரும். அதே மாதிரி நமக்கு வந்து அப்போ தான் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான நல்ல இன்டர்வியூக்கான செய்திகளும் இன்றைக்கி வீடு தேடி வரப்போகிறது. அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பில் இன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் ஏஞ்சலேருந்தே ஒரு விதமான நல்ல சந்தோஷம் இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி பேட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தேவையில்லாத தீய நண்பர்களை வந்து கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி ஒதுக்கி வச்சா நல்லது. ஒதுக்கி இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே தீய நண்பர்கள்ட்டேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியில் ஒரு வேலைக்காக போவீங்க, நிறைய அலைவீங்க. அதில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அரசு வேலையாக போகலாம், அல்லது உங்களுடைய சொந்த வேலையாக போகலாம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி அலைச்சல் மட்டுமே தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்க போகிறது. அதனால் இன்றைக்கி வந்து உங்களுடைய வீண் அலைச்சலை நீங்களே குறைச்சிக்கலாம். ரொம்ப அருமையான நல்ல நாள். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மீனராசி. மீனராசியில் வந்து இன்றைக்கி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி 4 பாதங்களும் இருக்கும். இந்த பாதங்கள்லாம் என்ன சார் அப்படின்னா, அந்த பிறந்த நேரம் இருக்குது இல்லைங்களா, அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த டைம். ஒரு ராசியில் வந்து 9 பாதங்கள் இருக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உத்திரட்டாதி, ரேவதி 4 பாதம், புரட்டாதி ஒரே ஒரு பாதம். ஆக மொத்தம் ஒரு ராசியில் 9 பாதங்கள் கொண்ட நட்சத்திரங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்து இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். 6இல் சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ருணம், ரோகம், சத்ரு. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி. இந்த 3மே கண்ட்ரோல் ஆகும். அவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் கடன் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வழிவகைகளை இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடன் இருந்தால் தூக்கம் வராது சார். அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை, அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்வு நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு ஆசையோடு இன்றைக்கி நல்ல பல செயல்களை இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தது அப்படின்னா பெரியவங்களுடைய ஆசை நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நல்ல நாள். செய்தொழில் வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்க போகிறது. உங்களுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. சுயதொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஐடியாஸ் வந்து நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகிறது. ரேவதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அமோகமான நல்ல நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வந்து ரொம்ப அமைதியாகவே இருந்து சாதிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன நினச்சாலும், என்ன முயற்சி எடுத்தாலும் அனைத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவும் நல்ல அருமையாக அமைய போகிறது. ஆக மொத்தம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.